ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிலபஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? சீதா கிட்டே அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்கிறா, என்னை பிடிச்சிருந்தா நீ பைக்கில் ஏறி உட்கார, இல்லைன்னா நீ உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி டேர்ன் பண்ணிவிட்டு வந்து நிறுத்துவான். நிறுத்தினோடனே சீதா ஏறி உட்காந்துருவா. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பிடிச்சிருக்குன்னு தானே ஏறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பஸ்ஸு வரலையே அதனால நான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும், அப்படிலாம் இல்லை, அப்படின்னா இறங்கி நிற்பவே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு உண்மையாக பிடிச்சதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து மேலே வைப்பான். அப்புறம் அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் மீனா மட்டும் இருப்பாள். சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக போவாள். அதனால சாப்பாடு வாங்கிட்டு வருவான். என்னங்க உங்கள் அண்ணன் கிளம்பி இப்படி கடகடன்னு போயிட்டார் வெளியில், எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாடு ஊட்டிகிட்ருப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டே பேசிகிட்ருப்பாங்க. வீட்டில் ஆளெல்லாம் இல்லைனாலே ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு சமைக்க கூட எனக்கு இதுவாக இருக்குது, வீட்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கா. வீட்டில் ஆள் இல்லைன்னா நீ மட்டும் ரெஸ்ட் எடுக்கணுமே, நான் சமைச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த ரோகிணி பற்றி இன்னும் எனக்கு பார்லர் நம்ம பற்றி நான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம அது ரூமை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ரூபா காயின் எடுத்து முத்து போட்டு பார்ப்பாங்க. இதில் தலை வந்துச்சுன்னா நான் போகலான்னு அர்த்தம், பூ விழுந்துச்சுன்னா பூக்காரி நீ வேணான்னு சொல்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. தலை விழுந்துடும். அப்புறம் உள்ளே போவாங்க. உள்ளே போய்ட்டு லேடிஸ் ரூமு நீ போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணு, நான் அது மனோஜ் பக்கம்லாம் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பாங்க. எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிறிஷுக்காக ரோகிணி வாங்கின ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினச்சிப்பாங்க, மனோஜ் தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க இவங்க 2 பேரும். அப்போ வந்து பெல் அடிக்கும். உடனே வந்து மனோஜ் தான் வருவாங்க. எங்கே போனாலும் கீழே சாப்பிட போனேன், எனக்கு தான் இவங்க செய்ய மாட்டாங்கள்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவியும் சரி நம்ம காலைல கிளம்பி போயிடலாம், டின்னர் மட்டும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்புறாங்க. காலையில் வராங்க. இவங்க 2 பேரும் முத்து மீனா ஹாலில் பேசிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் பண்ணதுலாம் ரொம்ப தப்பு, ரோகிணி போனாலும் இவங்க போய் கூட்டிகிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க. இவன் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து என்னை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ரோகிணி என்ன வேலை பண்ணுவாங்கன்னா, ஸ்ருதி கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்பாங்க. நாங்கள் வெளியே இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னாச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரியும், வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்துடுச்சு, நீங்கள் தான் பெரிய ஃப்ராடு போல், மலேசியா அது இதுன்னு சொல்லியிருக்கீங்க, மாமாவே பொய்னா அப்போ உங்கள் அப்பா ஜெயிலு போனது செத்தது எல்லாமே பொய் தானே அப்படின்ட்டு, எல்லாம் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலைங்க, அதனால் பொய் சொல்ல வேண்டியது போயிடுச்சு அப்படின்ட்டு அதை பற்றி விசாரிக்க தான் பாட்டி ஊர்லேருந்து வராங்க, நீங்கள் வாங்க கிளம்பி, நாங்களும் ரெசார்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டோம், வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொன்னோடனே ரோகிணிக்கு மூஞ்சி மாறிடுது. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாட்டி வந்தால் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.